இன்றைக்கி ரீசெண்டாக ட்ரெண்டிங்கில் இருக்கிற நோ ஆயில் டயட் சிக்கன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு சிக்கன் குட்டி குட்டி பீஸாக எடுத்து வச்சுட்டு மஞ்சப்பொடி, உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் இதெல்லாம் ஃபஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பச்சை மிளகாவும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொத்தமல்லியை ஓரளவுக்கு நமக்கு தேவையான அளவுக்கு இதில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா காரத்துக்கு இதோட சேர்த்து நம்ம பெப்பர் இப்போ ஆட் பண்ணிக்க போகிறோம். நல்லா 1 ஸ்பூன் பெப்பர் இதில் தாராளமாக போட்டு இதை நல்லா கிண்டிக்க வச்சுக்கலாம். அண்ட் இதுக்கப்புறம் நல்லா இது ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகட்டும், எல்லா மிக்சருமே மிக்ஸ் ஆகட்டும். மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இதில் ஆட் பண்ண போகிறோம். இதையும் போட்டுட்டு ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்க போகிறோம். இந்த மிக்ஸ் பண்ணதெல்லாம் கொஞ்சம் நேரம் நம்ம அப்படியே ஊற வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் இது ஸ்ட்ரெயிட்டாக ஒரு நான்ஸ்டிக்லேயோ இல்லை ஒரு கடாயிலோ நீங்கள் இதை போடுங்க. அண்ட் போட்டிங்கன்னா இதில் முக்கியமான விஷயம் நல்லா கவனிங்க. இதில் நம்ம ஆயிலே ஆட் பண்ண போகிறதில்ல, இந்த சிக்கனில் இருக்க தண்ணியிலே இது வேக போகுது. ஸோ மூடி போட்டு வச்சு கொஞ்சம் நேரத்துக்கு இதை வேக விட்டு பார்த்தீங்கன்னா நல்லா எல்லா சிக்கனுமே வேக ஆரம்பிச்சிடும், நல்லா ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். அப்படியே கொஞ்சமாக கருவேப்பிலை இதில் தூவி விட்டுட்டு சீரகத்தை இதில் அரைச்சி இதில் அப்படியே மேலே தூவி விட்டு இறக்குனிங்கன்னா சூப்பரான நோ ஆயில் டயட் சிக்கன் ரெடி. இது ரைஸுக்கு மட்டும் இல்லை, இட்லி, பூரி, சப்பாத்தி, பரோட்டா, தோசைன்னு எல்லாத்துக்குமே செம்ம காம்பினேஷனாக இருக்கும். அண்ட் கண்டிப்பாக இது ரொம்பவே ஹெல்த்தி. நம்ம கொஞ்சம் கூட அது ஆயில் ஆட் பண்ணாதனால பயங்கர ஹெல்த்தியாக இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். See you.